வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல கம் அப் வித் அண்ட் கம் அப் டூ என்ன டிஃபரன்ஸ்? கம் அப் வித்த நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்? இப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இந்த கம் அப் வித் அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வெர்ப். இன்ஃபாக்ட் கம் அப்பே ஒரு ஃப்ரேசல் வெர்ப் தான். அதுக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இந்த கம் அப் வித்த நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கம் அப் வித் அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து நிறைய அர்த்தங்கள்னு சொன்னோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அர்த்தம், நம்ம நல்லா யோசிச்சு ஒரு ஐடியாவ, ஒரு பிளான, ஒரு சொல்யூஷன, ஒரு ஆன்ஸர சொல்றோம் அப்படின்னா, அப்போ வந்து நம்ம வந்து கம் அப் வித் அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வெர்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஐடியா, பிளான், சொல்யூஷன், ஆன்ஸர் இதெல்லாம் சொல்றது நல்லா யோசிச்சு ஒண்ண கண்டுபிடிக்கிறது. ஒரு சஜஷன சொல்றது. இதையெல்லாம் தான் நம்ம கம் அப் வித் வச்சு சொல்லுவோம். இதுல வந்து யோசனைங்கிற விஷயம் வந்து அதுல இன்வால்வ் ஆயிருக்கும். அப்பதான் நம்ம இந்த ஃப்ரேசல் வெர்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பணத்தை ஏற்பாடு செய்றதுக்கு அவர் நல்ல ஒரு புத்திசாலித்தனமான யோசனை சொல்றா. நல்லா யோசிச்சு ஒரு புத்திசாலித்தனமா ஒண்ணு சொல்றா அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். She has come up with a brilliant idea to arrange for the money. She has come up with a brilliant idea to arrange for the money. அதே மாரி இன்னைக்கு நைட் டின்னருக்கு ஏதாவது யோசிச்சு புதுசா பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். புதுசா யோசிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. Come up with a new dinner recipe tonight. Come up with a new dinner recipe tonight. இந்த பூங்கால பிக்னிக் அப்படிங்கிற யோசனைய கொண்டுட்டு வந்தது யாரு? அப்படி சொன்னது யாரு? இந்த ஐடியா யாருக்கு வந்துச்சு? எப்படி சொல்லுவோம் இல்லையா? Who came up with the idea of having a picnic in the park? Who came up with the idea of having a picnic in the park? இப்போ நீங்க கிளாஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. வழக்கமா புக்ல இருக்கிற ஒரு கேள்விய கேட்டு, அதுக்கு யாரும் ஆன்ஸர் பண்ணலன்னா, யாருமே பதில் சொல்லல அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் திங்க் பண்ற மாதிரி டிஃபரண்டா ஒரு கொஸ்டின் பண்றீங்க. ஒரு பசில் மாரி ஏதோ ஒண்ணு கேட்குறீங்க. அதுக்கு யாருமே விடைய கண்டுபிடிக்கல. நல்லா யோசிச்சு யாராலும் அதுக்கு பதில் கண்டுபிடிக்க முடியல. அப்படி நாம சொல்லப் போறோம். ஸோ யோசிச்சு சொல்ல முடியல அப்படின்றதுனால தான் none has come up with an answer. None has come up with an answer. உன் சேனலுக்கு ஏதாவது நல்லா யோசிச்சு ஒரு புதுசா பேர் ஏதாவது கண்டுபிடி. Come up with a new name for your channel. Come up with a new name for your channel. இன்னைக்கு மீட்டிங்க்கு வரல அவரு. அதுக்கு ஏதோ ஒரு புதுசா ஒரு போலியா ஏதோ ஒரு ரீசன அவரு சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ உண்மையான காரணம் இல்ல. யோசிச்சு கண்டுபிடிச்ச ஒரு பொய் அப்படின்னு சொல்றதுனால தான் நம்ம இந்த இடத்துல கம் அப் வித் அ ஃபேக் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹி கேம் அப் வித் அ ஃபேக் எக்ஸ்கியூஸ் ஃபார் மிஸ்ஸிங் த மீட்டிங். அதே மாரி அவர் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அவங்க. அத மறைக்கிறதுக்கு என்னென்னமோ பொய்யெல்லாம் சொன்னாங்க. அப்படி சொல்லப் போறோம். She came up with a lie to cover up the mistake. She came up with a lie to cover up the mistake. இப்போ நம்ம கம் அப் வித் உடைய செகண்ட் மீனிங் பார்க்க போறோம். பணத்துக்கு ஏற்பாடு பண்றது. இதுக்கும் நாம வந்து கம் அப் வித்ன்னு வச்சு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்காக அவர் தனது வீட்டையே அடமானம் வச்சார். He mortgaged his house to come up with the money. He mortgaged his house to come up with the money. இப்ப நீ எனக்கு குடுக்க வேண்டிய பணத்த குடுக்குறதுக்கு, ஏற்பாடு பண்றதுக்கு நான் உனக்கு 1 மாசம் டைம் தரேன். I give you 1 month to come up with the money you owe. I give you 1 month to come up with the money you owe. இப்போ கம் அப் வித் உடைய தேர்ட் மீனிங். அஃப்கோர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் மீனிங்லயே நம்ம என்ன சொன்னோம்னா, யோசிச்சு சொல்றது. யோசிச்சு அது மூலமா ஒரு விடைய கண்டுபிடிக்கிறது, ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறது அப்படி நம்ம சொன்னோம். இப்ப இந்த இடத்துலயும் யோசிக்கிறது தான். பட் புதுசா கண்டுபிடிக்கிறது இல்ல. பட் ஞாபகப்படுத்துறது. ஏற்கனவே நம்ம ஆ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த திரும்ப ரீகால் பண்றது. ஞாபகத்துக்கு கொண்டு வர்றது. ஸோ நானும் இதுக்கு ஆன்ஸர கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றேன். எனக்கு சுத்தமா ஞாபகமே வரல. நான் இது ஏற்கனவே படிச்சிருக்கேன். ஆனா எனக்கு சுத்தமா ஞாபகம் வரல. I tried to find the answer, but I came up with a blank. ஸோ I came up with a blankன்றது ரொம்ப ஒரு காமன் ஃப்ரேஸ். எனக்கு எதுவுமே மைண்ட்ல வரல அப்படி சொல்றதுக்கு. I came up with a blank அப்படி சொல்லுவோம். அவர் பேர நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது. I can't come up with his name right now. It's on the tip of my tongue, but I can't come up with his name right now. இப்போ கம் அப் வித் உடைய லாஸ்ட் மீனிங் இது வந்து ஃப்ரேசல் வெர்ப் மாதிரி டிஃபரண்டான மீனிங்லாம் எதுவும் இல்ல. இந்த இடத்துல நம்ம வந்து ரெகுலரா நம்ம சொல்ற மாதிரி கம் அப்படின்னா வர்றது, கம் அப் அப்படின்னா மேல வர்றது, வித் இதோட சேர்ந்து இதுவும் வருது அப்படி சொல்றதுக்கு நாம கம் அப் வித் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இது வந்து ஒரு சாதாரணமான யூசேஜ். கனமழை, மழை பெய்ய பெய்ய அப்படி நீர்வரத்து அதிகரிச்சுட்டே போணுச்சு. அப்படி சொல்லப் போறோம். The water level in the river came up with a heavy rain.
The water level in the river came up with a heavy rain. லிஃப்ட் மெல்லிய ஓசையோட அப்படி ஒரு சவுண்டோட சவுண்டோட அப்படியே மேல வந்துச்சு. The elevator came up with a gentle hum. இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட். இது வந்து ஒரு இன்கிரெடிபிள் ஸ்பீடோட அப்படி மேல வந்துச்சு. The spacecraft came up with incredible speed. இப்ப நம்ம பார்க்க போறது கம் அப் டு. கம் அப் டு அப்படின்றது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரேஸ் தான். ஏதாவது ஒரு பொருள் பக்கத்துல இல்ல யார்கிட்டயாவது போறது வந்து நம்ம வந்து கம் அப் டு அப்படி வச்சு சொல்லுவோம். இப்ப நான் என் கிட்ட வந்து வாலை ஆட்டியது. என் பக்கத்துல வந்து வாலை ஆட்டியது. அதுக்கு தான் கம் அப் டு மீ அப்படி நம்ம சொல்றோம். The dog came up to me and wagged its tail. The dog came up to me and wagged its tail. போர்டு கிட்ட வா ரீனா. கம் அப் டு த போர்டு ரீனா. இப்படி நாம சொல்லுவோம். இப்போ செகண்ட் மீனிங் கம் அப் டுக்கு ஏதாவது ஒரு யூஷுவலான லெவல், ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு லெவல், ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல்ல ரீச் பண்றது. அதுக்கும் நம்ம கம் அப் டு வச்சு சொல்லுவோம். இப்ப நான் எதிர்பார்த்த அந்த லெவலுக்கு ஃபுட் வரல. புதுசா ஒண்ணு நம்ம ட்ரை பண்றோம். இது வந்து நான் எப்படியோ இருக்கும்னு நினைச்சேன். அந்த லெவலுக்கு இது வரல. The food didn't come up to my expectations. வந்து அப் டு இந்த லெவல் வரைக்கும் வர்றது அவ்வளவுதான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மீனிங் உள்ள ஃப்ரேஸ் தான் இது. ₹5000 கிட்ட அது வரைக்கும் மின் கட்டணம் வந்தது. இபி பில் அவ்வளோ வந்துருச்சு. The electricity bill came up to ₹5000. அதே மாதிரி மொத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட 100 வந்துட்டாங்க. The total number of participants come up to 100. கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துச்சு. ஸோ ஒரு லெவல் சொல்றோம் அது வரைக்கும். The water level came up to my neck. The water level came up to my neck. ரொம்ப ஹார்ட் ஒர்க். இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் சிஇஓ போஸ்ட் வரைக்கும் வந்தாங்க. ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், she finally came up to the position of CEO. ஸோ இந்த வீடியோல நாம கம் அப் வித் அண்ட் கம் அப் டு இந்த 2 ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.